தமிழக அரசியல் எப்படி? ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அழைப்பு வந்தா போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல? கில்லி படத்தில் நான் நடித்தேன். சார் தனுஷோட இப்போ கொடியேறவும் பண்ணிருக்கிறாங்க. 200 ஃபீட் ரேடியல் ரோடில் அமைந்திருக்க பிவி வைத்தியலிங்கம் காம்ப்ளெக்ஸில் நியோஃபேர் சலூன் அண்டு எஸ்தட்டிக்ஸ் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். தம்பி பார்த்திபன் அவர்களும் இந்துமதி மேடம் அவர்களும் இணைந்து ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இதே பிரான்ச் நிறையா வச்சுருக்குறாங்க. அதை தொடர்ந்து முதல் முறையாக சென்னையில் வந்து இப்போ நியோஃபேர் வந்து கால் தடம் பதிச்சிருக்கு. இந்த நிறுவனம் வந்து இன்னும் மேலும் வளரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஆமாம், கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணோம். அது நல்லபடியாக போயிட்டுருக்கு, சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த நியோஃபேரும் சென்னையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம். ஏன்னா அவங்களோட அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அவங்கள இப்போ கஸ்டமர் வந்து கேர் பண்ணிக்கிற விதம், அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்டு, அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிராண்டடாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாமே ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப தொழில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இங்கே வந்து நிறைய ஸ்டாஃப்லாம் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இவங்களோட அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதனால் கஸ்டமர் வந்தாங்கன்னா அடுத்து எங்கேயுமே போக மாட்டாங்கங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு இந்த நியோஃபேர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். கூப்பிட்டா போக வேண்டியதான். தம்பி கூப்பிட்டா உண்டு, இந்துமதி மேடமும் தம்பியும் கூப்பிட்டா போவோம். அப்படின்னா அவங்கள்ட்ட தான் கேட்கணும். கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணாங்க, என் தம்பி அன்பு தம்பி கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணாங்க, போனோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ சென்னையில் முதல் முறையாக ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுன்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம், அப்புறம் வந்து சிம்பு தேவன் அண்ணன் அவரோட ஒரு படம், அது இப்போ தான் முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இன்னொரு படம் ஒன்றும் பேர் வைக்கல. சார் இப்போ நீங்க வெள்ளித்திரையில காண்றதை விட சின்ன திரையில வந்து அதாவது சோசியல் மீடியா தக்கு லைஃப்னு சொல்ல வரீங்க. படங்கள் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க, அது நிறைய ஹிட் கொடுத்துருக்கு. அதை எப்படி பாருங்க? வெப் சீரிஸ் சொல்றீங்களா? வெப் சீரிஸ் வந்து 2 பண்ணேன். விலங்கு ரொம்ப நல்லா போச்சு. ஓம் காளி ஜெய் காளி அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. இப்போ படங்கள் தான் இது பண்ணிட்டு இருக்கோம். வேற நல்ல கதையாக வந்து வெப் சீரிஸும் பண்ணுவோம். தமிழக அரசியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அழைப்பு வந்தா போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல? அரசியல் முதலமைச்சரா பதவி வைக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அழைப்பு வந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, என்ன அவர் சிஎம் சாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உங்களுக்கே தெரியும், கில்லி படத்தில் நான் நடித்தேன். கில்லி படத்தில் வந்து அவரோட பழகிறதுக்கான ரொம்ப ஒரு அனுபவம் கிடைச்சிது. ரொம்ப ஒரு மென்மையான ரொம்ப பாசமாக இருப்பார். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். அந்த ஒரு ஆற்றல் வந்து அவர் பேசிக்காகவே இருக்குது. எதுவுமே எடுத்தங்கோத்தோன்னு இல்லாமல் ரொம்ப எல்லாமே ஒரு கூர்ந்து கவனித்து அந்த அவர் சும்மா நம்ம உட்காந்துருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப கவனிப்பார், ரொம்ப எஃபர்ட் போடுவார், மெனக்கெடுவார். அந்த மாதிரி படத்துக்கே அவ்வளோ மெனக்கெடுக்கும் போது நாட்டுக்கு எவ்வளோ மெனக்கெடுவார். சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ. சார் தனுஷோட இப்போ கொடியேறவும் பண்ணிருக்கிறாரு. அது தெரியல. அதை பற்றி தெரிலங்க உண்மையிலே. இப்போது ஒரு 2 மாத காலமாக வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி.